என்ன நடந்து கொண்டிருக்கிறது நேற்றிலிருந்து நீங்கள் பார்க்கலாம். எல்லா தொலைக்காட்சிகள், பத்திரிகைகள் எல்லாவற்றிலும் புதிய கூட்டணி அமைந்துவிட்டது என்று திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். புதிய கூட்டணி இல்லை, அது மிக மிக பழைய கூட்டணி. பலமுறை முயன்று தோற்ற கூட்டணி, மக்களால் புறக்கணிக்கப்பட்ட கூட்டணி. அது ஒன்றும் புதிய கூட்டணி இல்லை. அதிலும் கூட்டணியினுடைய அறிவிப்பு எப்படி நடந்தது என்பதை தொலைக்காட்சியில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இரண்டு கட்சிகள் சேர்ந்து கூட்டணி அமைக்கின்றன என்றால் இரண்டு கட்சிகளின் தலைவர்களும் அதை பேசுவார்கள். குறிப்பாக எந்த கட்சி பெரிய கட்சி, எந்த கட்சியின் தலைமையில் கூட்டணி என்று சொல்லுகிறார்களோ அந்த கட்சியின் தலைவர் தான் கூட்டணியை அறிவிப்பார். ஆனால் நேற்றைக்கு அமித்ஷா மட்டும்தான் பேசினார். அருகில் இருந்த எடப்பாடி பேசவில்லை என்று கருதாதீர்கள். அருகில் இருந்த எடப்பாடியை பேச அனுமதிக்கவில்லை என்பதுதான். பேசுவதற்கு கூட அனுமதி இல்லாமல் தான் எடப்பாடி அங்கே வந்தார் என்பதும் சரியில்லை. அங்கே அழைத்து வரப்பட்டாரா, எடுத்து வரப்பட்டாரா என்பதும் நமக்கு தெரியவில்லை. ஏனென்றால் அவருடைய முகத்தை பார்க்கிற போதே வேறு வழி இல்லாமல் வந்து உட்கார்ந்திருப்பது போலத்தான் தோன்றிச்சு. அமித்ஷா மட்டும்தான் பேசினார். எண்ணி பாருங்கள், அந்த கூட்டத்திற்கு, கூட்டணி அறிவிப்புக்கு வருவதற்கு முன்னால் அமித்ஷா எங்கே போயிருந்தார்? அவருடைய கட்சியினுடைய பொதுக்குழுவை கூட்டவில்லை, அவருடைய கட்சிக்காரர்களை பார்த்து பேசவில்லை. துக்ளக் ஆசிரியர் ஆடிட்டர் குருமூர்த்தி வீட்டுக்கு போயிருக்கிறார். நாம் எண்ணி பார்க்க வேண்டாமா? பாரதிய ஜனதா கட்சி என்பது இந்தியா முழுவதும் இருக்கிற கட்சி. அமித்ஷா என்பவர் இந்திய அரசினுடைய உள்துறை அமைச்சர். அவரை பார்க்கத்தானே ஆடிட்டர் குருமூர்த்தி வர வேண்டும். ஆனால் ஆடிட்டர் குருமூர்த்தியை பார்க்க அமித்ஷா போகிறார் என்றால் அதற்கு இரண்டு காரணம் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாரதிய ஜனதா கட்சியை பின்னால் இருந்து ஆட்டி வைப்பது RSS தான் என்பதை அந்த நிகழ்ச்சி உறுதிப்படுத்திற்று. உண்மையாக சொல்லுகிறேன், அவர்களின் கட்சியின் பெயரில் அண்ணா இருக்கிறார். அவர்கள் கட்சி கொடியில் அண்ணா பறக்கிறார். அவர்களின் கட்சி கொடியில் தான் அண்ணா இருக்கிறாரே தவிர திமுக மேடைகளிலே தான் அண்ணா கொடி கட்டி பறக்கிறார் என்பது உண்மை. அண்ணாவின் கொள்கைகளை, அண்ணாவின் கருத்துக்களை திமுக மேடைகள் தான் இன்றைக்கு வரைக்கும் எடுத்து சொல்லுகின்றன. நேற்றைக்கு முன்தினம் வரை ஒருவர் சொல்லிக் கொண்டிருந்தார், அறிவாலயத்தின் செங்கலை உருவாக்கப் போகிறேன் என்று. இன்றைக்கு பார்த்தால் அவரை உருவிவிட்டார்கள். அவருக்கு அண்ணாமலை என்று பெயர். இன்றைக்கு என்ன பிரச்சனை? ஆளுநர் என்று ஒருவர் இருக்கிறார், RN ரவி என்று பெயர். அவர் இந்த அரசாங்கத்துக்கு உதவியாக இல்லை, முடிந்த வரைக்கும் முட்டுக்கட்டை போடுகிறவராக இருக்கிறார். எந்த வேலையை செய்ய வேண்டுமோ அதை அவர் செய்வதில்லை, எதையெல்லாம் செய்யக்கூடாதோ கவனமாக செய்கிறார். இன்றைக்கு மதுரையிலே தியாகராயர் கல்லூரிக்கு போயிருக்கிறார். இப்போது நான் வருகிற போது வந்த செய்தியை சொல்லுகிறேன். மதுரை தியாகராயர் கல்லூரியிலே போய் மாணவர்களிடம் பேசுகிற போது என்ன சொல்ல வேண்டும்? பிள்ளைகளுக்கு நல்லவைகளை சொல்ல வேண்டும், வாழ்க்கை பற்றிய புரிதலை சொல்ல வேண்டும். என்ன சொல்லுகிறார்? அங்கே பேசிவிட்டு இன்றைக்கு நடந்திருக்கிறது, ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்கள். இதுதான் கல்லூரியிலே உங்கள் வேலையா? கல்லூரியிலே எல்லா மதத்தை சார்ந்த மாணவர்கள் இருக்க மாட்டார்களா? இன்றைக்கு நீங்கள் ஜெய் ஸ்ரீராம் சொன்னார், நாளைக்கு ஒருவர் வந்து அல்லாஹு அக்பர் சொல்ல மாட்டாரா? இன்னொருவர் தேவனின் நாமம் வாழ்க என்று சொல்ல மாட்டாரா? நீங்கள் மதச்சார்பற்ற நாட்டில், மதச்சார்பற்ற அரசினுடைய பிரதிநிதியாக இருக்கிற ஒரு ஆளுநர் ஜெய் ஸ்ரீராம் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய மோசமான விஷயம் அது. இன்றைக்கு வருகிற போது தொலைக்காட்சிகள் எல்லாவற்றிலும் அதை பற்றி விவாதம் தான் போய்கொண்டிருக்கிறது.